ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் போட்டிருந்த வீடியோவில் அம்பர்நாத் கோயிலுக்கு எப்படி போகணும் தாராவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆனால் எங்கே இருந்தனாலும் நம்ம அம்பர்நாத்தில் ஸ்டேஷனில் இறங்கி எப்படி போகணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் கோயிலை ரொம்ப காட்ட முடியல. ஸோ லெங்க்த் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ போர் அடிக்கும் அப்படின்றதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வாசலில் இருந்துட்டு கொஞ்சம் இறங்கி ரைட் சைடில் ஆட்டோ பிடிச்சோன்னா ஒரு மெம்பருக்கு 20 ருபீஸ் கேட்குறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது. ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலில். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லுவாங்க புறநானூரில். ஒரு பெஸ்ட் லைனாக அந்த லைன் மாதிரியே அந்த ஊரில் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. நம்ம மராட்டிக்காரங்களும் அவ்வளோ அன்பாக பேசுனாங்க. அதை தான் நான் போட்டிருக்கிறேன் இதில் பாருங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அவங்க இங்கே ஒரு அனுமான் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருந்து 7:30க்கே பால்குடம்லாம் எடுத்துட்டு நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது நம்ம வேண்டுதல் இருந்ததுன்னா நம்ம மக்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க பால்குடம் வேண்டிக்கிட்டு காலையிலேயே போயிடுறாங்க. பசங்களை கூட்டிகிட்டு பசங்க தலையில் பால்குடம் வச்சு இந்த வழியாக தான் அவங்க கோயிலுக்கு அந்த ஸ்லைடர் மாதிரி மேலே நீக்கி போகுது. அந்த வழியோடு தான் போயிட்டுருக்காங்க. அதை நாங்கள் போயிட்டுருக்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்கிறதே நம்ம கொஞ்ச நாள் தான். ஸோ நம்ம நல்ல விதமாக நிறைய பேர்கிட்ட நம்ம பேசினாலும் அதை நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை அந்த நெகட்டிவ் தாட்டை மாற்றுறதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளை படைச்ச கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிற அந்த ஒரு ஐதீகமான ஒரு கடவுள்கிட்ட தான் நம்ம தேடி போய் சொல்ல முடியும். இது நான் ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நான் போவேன். 108 படி இருக்குது. அந்த படியில் ஏறி போவேன்லாம் நான் நினைக்கவே இல்லை. நான் வளர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே ரொம்ப ஒரு சின்ன உயிருக்கு கூட நம்ம துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்ந்த ஒரு குடும்பம். ரொம்ப மிடில் கிளாஸ் தான். ஆனால் எங்கள் அப்பா யாருக்குமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு ரோட்டில் போனால் கூட அவங்கள கூப்பிட்டு தான் இது பண்ணுவாங்க. அந்த புண்ணியமோ என்னமோ தெரியல, எனக்கு இந்த மாதிரிலாம் தரிசனம் கிடைக்கணுன்ட்டு இருந்திருக்கு. நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. மும்பையில் இப்படிலாம் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ அந்த வாதையோடி போகும்போதே வாசல் என்ட்ரன்ஸில் ஒரு பந்தல் மாதிரி போட்டு கடல்லாம் போட்டிருந்தாங்க. தரிசனம் கொடுத்துட்டு பிள்ளையாரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு எங்கள் மைனியும் நானும் சேர்ந்தே கும்பிட்டுட்டு அந்த அரோகரா, அம்பர்நாத் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கோரஸ் போட்டுட்டு போனாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இவங்கெல்லாம் நல்லா நம்ம ஊரில் எப்படி கொடை நடத்துவாங்க அந்த மாதிரி அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே தமிழ் தான். மராட்டிக்காரங்க, ஹிந்திக்காரங்க எல்லாம் சேர்ந்து அங்கே அந்த ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கவுக்காரங்கன்னு அப்படியே எப்பவுமே அங்கேயே இருக்கிற மாதிரி. அது அவங்களோட ஊர். நம்ம ஊர் எப்படி நம்ம நினைக்கிறோம் தோட்டக்காடு அப்படியெல்லாம் நமக்குள்ளது அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி நடத்துகிறாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது போங்க. இந்த மாதிரி இந்த வாசலில் வச்சு கீழே வள்ளி தெய்வானி எடுத்துகிட்டு மேலே கொண்டுட்டு போகிறாங்க. காலையில் பால்குடம், காவடி எல்லாம் எடுத்திருக்காங்க. அது 7:30க்கே அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையில் அலங்கார பூஜை எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டு உச்சி பூஜை 11 மணிக்கு அப்புறம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கரெக்டாக அந்த பூஜைக்கு அந்த முருகர் மேலே போகும்போது போயிட்டேன். இப்போ முருகரோ நம்ம வாராகி அம்மனோ எந்த சாமியும் நம்ம கும்பிட்டினாலும் அந்த மனப்பூர்வமாக மனசில் அடுத்தவங்களை பற்றி நம்ம எதுவுமே நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி என்னன்னு சொல்கிறேன்னா, அந்த புறம் பேசுறது, ஒருத்தங்களை அது டைரெக்டாக நம்ம பேசுகிறோம், நம்ம பேசலை, நம்ம புறம் பேசலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதாவது நம்ம பேசிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம கடவுள் நம்மளுக்கு சொல்லித்தரது. அதை நீங்கள் கடவுளை கும்பிடுறோம், நான் விரதம் இருக்கிறேன், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. விரதம் இருந்து நம்ம கடவுளை கும்பிடுறோன்னா அந்த கடவுள் எப்படி இருக்கிறாரோ, நம்மளுக்கு நல்லது பிரதிபலன் செய்யாமல் கேட்காம நல்லது நடத்துகிறாரோ அதே மாதிரி நம்ம யார்கிட்டையுமே பிரதிபலன் கேட்காம நல்லா இருக்கட்டும் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறது தான் கடவுள். நிறைய பேர் நான் விரதம் இருக்கிறேன், கடவுளுக்கு போகிறேன், நான் யாரையும் குறை சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு நல்ல சாமி கும்பிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நம்ம சாமியை நம்ம நடு வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தனாலும் நம்ம கும்பிட்டாலும் நம்ம மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கிறோம். அதுதான் இங்கே முக்கியம். எடுத்து பால்கோனை எடுத்து எல்லாம் நல்லா சகஜமாக பேசினாங்க. இந்த படியில் நான் ஏறுற பாருங்க, இந்த தரிசனத்துக்காக முன்னாடியே நாங்கள் போயிருக்கோம்.
மாதிரி படிக்கட்டு போகுது. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். வாசல் நிறைய பேர் மேலே கோயில் நிறைஞ்சிட்டாங்க. ஸோ நான் வாசல்லே நின்றுட்டு சரி வெளியே கீழே படியில் வர்றவங்களை மட்டும் கொஞ்சம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் அந்த மேலே எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். இப்படி எப்படி நாம் காவடி எடுத்துகிட்டு முருகன் கோயிலுக்கு போகிறோமோ அதே மாதிரி முருகர் தெய்வான வள்ளி எல்லாம் எடுத்துகிட்டு மயில் தோகையில் அவங்க வர மாதிரி அதில் ஒரு சேவல் மாதிரிலாம் விட்டுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வேல் பயங்கரமாக இருந்தது அவருக்கு. நிறைய கூட்டம் லாஸ்ட் எண்டில் தான் நிற்க முடிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பேர் முன்னாடியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காலையிலேயே. அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் கும்பிட்டுட்டு பூஜை நடந்துட்டு அதில் சவுண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்டாகவே நான் எடுத்திருக்கிறேன். பாருங்க, அவர் அந்த தீபாராதனை நடத்துகிறாங்க. எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். கும்பிட்டுட்டு நல்ல தரிசனம் கிடச்சிது. திருநர் அந்த பூசாரி கொண்டுட்டு வரந்தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வாராகி அம்மன் கோயிலில் அந்த பாட்டு பாடுற அந்த ஆண்டி தான் அங்கே வந்து எல்லாத்தையும் பாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம மும்பையில் ஒரு அம்பர்நாத்துங்கிற ஒரு இடத்துல தமிழ் ஆட்கள்லாம் இப்படி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் அடித்து கொடையெல்லாம் நடத்துகிறாங்க. எனக்கு வாராகி அம்மன் கோயிலேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த உல்லாஸ் நகர் வாராகி அம்மன் கோயில் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். இப்போ பூஜை வந்து ரொம்ப எடுக்க முடியாது, கொஞ்சம் அந்த தீபம் ஆத்துறதை மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ நாங்கள் அப்படியே பூஜை முடிச்சுட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ பிரசாதம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம். வந்து அதில் அவ்வளோ டிசிப்ளினாக அழகாக இருந்தது. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறது அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆட்கள் தான் நடத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் தான் அவ்வளோ அழகாக நடத்துகிறாங்க. ஈரோடு, திருச்சி, திருவண்ணாமலை, விருத்தாச்சலம் அந்த சைடு இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே நல்லா பேசுனாங்க. நல்லா ஜாலியாக எங்கேருந்து வரீங்க அப்படின்லாம் டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த புறநானூரில் உள்ள அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வந்துச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அது வந்து எல்லா ஊரில் இருக்கிற மக்களும் நம்ம மக்கள் தான் அப்படின்னு நம்ம நினச்சி போனோம்னா எல்லா இடமுமே நம்மளுக்கு சிறந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேரளாக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பப்படு வந்து இந்த ஓணத்துக்கு வைக்கிற பப்படு வச்சுருந்தாங்க. அம்பர்நாத்தில் வந்துட்டு ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது தமிழ்நாட்டில் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அங்கே இருக்குது. நம்ம தாராவியில் 90 ஃபீட் ரோட்டுக்கு நம்ம எப்படி மெனக்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி அந்த அம்பர்நாத் ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லா கடையும் இருக்குது. அவ்வளோ தண்ணியாக நல்லா அழகாக வெறுப்பு தட்டாமல் ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு கோஸ் பொரியல், அவியல், அப்புறம் சக்கரை பொங்கல், ஊறுகாய், ரசம், மோர் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வரும்போதும் தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கினாலும் கும்பிட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி எல்லா பூடமும் நம்ம ஊர் கோயிலில் எப்படி இருக்கும் அது மாதிரி வச்சுருந்தாங்க. தையல் நாயகி, வைரவர், அப்புறம் சிவன், அப்புறம் நிறைய இருந்தது, தட்சிணாமூர்த்தி, அந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க. ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ட்ரெஸ் நல்லா இருந்தது. அந்த இது அதை கொஞ்சம் வீடியோ எடுத்து அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஊர் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஊர் கோயிலை கும்பிட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு தரிசனம் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு பாருங்கள். மும்பையில் வந்துட்டு இப்படி ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கும்பிடணும். இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து நடந்தே நம்ம திருச்செந்தூர் முருகன் அவ்வளோ கூட்டம். எல்லோரும் டயர்டாக நின்று அப்புறம் வெளியே போக விருப்பமே இல்லாமல் எல்லோரும் கும்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் தரிசனம் நல்லா பண்ணிவிட்டு நேராக இந்த பக்கம் வந்துட்டேன். அப்படி பூடத்துக்கு நேரம் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு அந்த கொடிக்கம்பம் பக்கத்துலேயே நின்று அதை தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட போயிட்டு உட்காந்துட்டு திரும்பியும் வந்து கும்பிட்டுட்டு தான் திரும்ப கீழே இறங்கினேன்னா.
இங்கே பக்கத்தில் இருக்கிற மட்டுங்க கிறிஸ்டோரில் இருந்து அங்கே எல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து சந்தனம், ஜவ்வாது, முருகரோட கந்தசஷ்டி கவசம் எல்லாம் புக்கெல்லாம் இருந்தது. நான் எனக்கு போன ஞாபகத்துக்கு இந்த ஓம் வச்சு இந்த வேல் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ஒன்று ரேட் இல்லை, அது 120 ரூபா தான். இது வந்து சந்தனம் வந்துட்டு 60 rupeesன்னு சொன்னாங்க. அது 2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வாங்கியிருந்தேன். அந்த வேல் வாங்கிட்டு வந்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சு வீட்டில் விளக்கு மட்டும் தான் பொருத்தி இருக்கிறேன். இனிமேல் தான் அதுக்கு வெற்றிலை தீபம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை சரி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போடுறேன். இதில் வந்துட்டு அவங்க பைசாலாம் நான் குறைக்கல, அப்படியே சாமிக்கு காணிக்க கொடுக்குற மாதிரி என்ன சொன்னாங்களோ அதை சொல்லி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப அந்த வேல் பார்த்து ஏற்கனவே நான் வந்து இங்கே விளக்கு பூஜையில் வந்து முருகரோட சிலை வந்து அதில் வேல் மயில் எல்லாம் இருக்கிற மாதிரி கிடச்சிருந்துச்சி. ஸோ இதுவும் ஓம்னு எழுதியிருக்கு, அது மட்டும் இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அது கண்ணில் தெரியுதோ அப்படின்னு நினச்சிட்டு அதையும் வாங்கிக்கிட்டேன். இதுக்கு நிறைய பேர் இதில் பைக்லாம் விட்டுட்டு இப்போ உள்ளே போயிருக்காங்க. எங்களுக்கு ஆட்டோக்காரங்க கீழே விட்டுட்டு நடக்க விட்டாங்க. அது ரொம்ப டயர்டாக இருந்தது. என்னமோ மலை மேலே ஏறி முருகரை கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பால் குடம் எடுத்தவங்களாம் நின்றுட்டு இதை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மட்டுங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இதில் மெனக்கிட்டு போய் நம்ம அதை போய் நினச்சி வாங்க மாட்டோம். நம்ம கண்ணில் படுது, அப்போ முருகர் வாங்க சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு வேலும் சந்தனமும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சஷ்டி புக்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வாங்கலை. விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விலாக் உங்களுக்கு தேவைன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். வாசலில் வந்துட்டு ஒரு மராட்டிக்காரங்களோட ஃபேமிலி நல்ல ஒரு ஹவுஸில் வந்து முருங்கைக்காய், அந்த மாதிரி மருதாணி இலை, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னது ஜாக் ஃப்ரூட்டோட மரம், அப்புறம் முருங்கை இலை, அதெல்லாம் பார்த்துட்டு வெறும் செம்பருத்தி பூவு அதெல்லாம் பறிச்சுட்டு ஆயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் நான் ஆயிலில் போடும்போது காட்டுறேன். மருதாணியில் கொஞ்சம் தான் பறித்து அது அப்படி நிழல்லே காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது நான் விலாக் போடுறேன். ஃபேமிலி ரன் பண்ணதுக்கும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் டைம் சரியாக இருக்குது. ஸோ அதனால தான் லேட் ஆகுது. நிறைய பேர் சொல்கிறாங்க டெய்லி போடுங்க, டெய்லி இருந்தால் தான் நாங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கண்டென்ட்டோடு போடுங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ அது எனக்கு வந்து டெய்லி வெளியே போக முடியலை. ஆனால் வீட்டில் உள்ள விலாக் போடணும்னா பசங்க எல்லாமே பிஸியாக இருக்காங்க. ஒருத்தங்க 11th, ஒருத்தங்க 9th, ஒருத்தங்க 5th. அவங்க எல்லாருக்கும் டிஃபன் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்குது. ஸோ நான் முயற்சி பண்ணி நல்லா போடணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், விலாகே எனக்கு கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அம்பர்நாத் கோயில் தரிசனம் பண்ணோம்னா என்றைக்குனாலும் நம்ம போகலாம். அங்கே நட திறந்துதான் இருக்குமா, கும்பிட்டுட்டு வரலாம். எல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.